ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்மளோட 3வது வீடியோ. இந்த 3வது வீடியோவில் லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்னேன் இல்லையா, வெப்சைட் பற்றி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லாகினை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த 3வது வீடியோ பியூர்லி வெப்சைட்டை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஒரு வெப்சைட் எப்படி இருக்கும், வெப்சைட்டோட கான்செப்ட் எதுக்காக நம்ம உருவாக்குறோம், அதில் எஸ்சிஓனா என்ன, நம்ம டிஜிட்டல் ப்ரெசன்ஸை அது எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும், இதனால எப்படி நெட்வொர்க் அண்ட் நெட்வொர்க்கிங்க்கு எப்படி யூஸ் ஆகும், இந்த சிஸ்டம்ஸை பற்றி ஒரு ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறதுல ஒரு ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு இது என்னோட வெப்சைட்னு வச்சுக்கோங்க. இதில் ஸ்டாட்டிக், டைனமிக், அப்புறம் இ-காமர்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டடான விஷயங்கள்லாம் பண்ண முடியும். வேற ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வேணும்னா அந்த டொமைன் நேம் நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும். ஒரு GoDaddy அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் அவைலபிள் நேம் இருக்கான்னு பார்த்து அந்த அவைலபிள் நேமை நம்ம ஒரு ₹1000 இனிஷியல்லேருந்து பேஸ்ட் ஆன் டிமாண்ட் பேஸ் பண்ணி அது அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம், நம்மளுக்கு கிடைக்கிறத பொறுத்து 1 இயர்க்கோ 3 இயர்ஸ்க்கோ 5 இயர்ஸ்க்கோ நம்ம அப்படி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அதை டெவலப்மெண்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் என்ன ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் இருக்கீங்களோ இல்லை எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸில் இருக்கீங்களோ அந்த மாடியூலை உங்களோட பார்கெயின் சிஸ்டம்லாம் இருக்கும் இல்லையா, நான் இங்கிட்ட வரும்போது என்னோட பொருள் வந்து இந்த ரேட்டு, இது இந்த ரேட்டில் இது கேட்டிங்கன்னா எங்களால் கொடுக்க முடியும், இல்லை இந்த லொக்கேஷனில் நாங்கள் பண்ண முடியும், இதெல்லாம் வந்து ஒரு வெப்சைட்டில் நீங்கள் டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ அது ஸ்டாட்டிக்காக இருந்தால் ஓகே அப்படின்னா அந்த பேஜில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் இருக்கிறது ஸ்டாட்டிக். உதாரணத்துக்கு நான் ஸ்டாட்டிக் வெப்சைட்டோட ஒரு சாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ cmsshift.in அப்படின்னு சொல்லி இது என்னோட ப்ரைவேட் வெப்சைட். இந்த ப்ரைவேட் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே என்னோட லோகோ, ஹோம், அபவுட் அஸ், சர்வீஸ், கேலரி, கான்டாக்ட் அஸ், ரீச்சஸ், இந்த மெயின் சிஸ்டம்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா. இதில் நான் ஸ்டாட்டிக்கான பேஜ், இது வந்து சிங்கிள் பேஜ் வெப்சைட்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் பேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் சிங்கிள் பேஜ்லேயே முடிச்சுப்பாங்க. அதை இதில் மல்டிபிள் பேஜஸ்லேயே நம்ம வச்சுக்கலாம். அதான் பர் பேஜஸ் சார்ஜஸ் கூட டெவலப்பர்ஸ் வாங்குவாங்க, இதில் டெவலப்பிங் கம்பெனிஸ் வாங்குவாங்க. இப்போ அபவுட்டஸ் கிளிக் பண்ணால் அபவுட்டஸ் பேஜ் போயிடும். ஸோ சிஎம்எஸ் ஷிஃப்ட்னு ஒரு கம்பெனியோட இப்போ அபவுட்டஸ் என்ன அப்படிங்க தெரியும். சர்வீசஸ் நாங்கள் என்னென்ன சர்வீசஸ் பண்ணுறோம் அப்படின்றத இங்கே இருக்கும். ஸோ கேலரி என்னென்ன இருக்குது, கேலரிஸ் என்னென்ன இருக்குது, கான்டாக்டஸில் என்னென்ன இருக்குது இதெல்லாம் தெரியும். ரீச்சஸ் எங்களுக்கு வந்து ரீச்சஸில் வந்து அதே நம்ம கான்டாக்டஸில் என்ன இருக்கோ அதே ரீச்சஸ் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இது மல்டிபிள் பேஜ் உருவாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிக்காக டெவலப்பர்ஸ் கிட்டே இவ்வளோ தான் கண்டென்ட், இந்த கண்டென்ட் மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, என்னோட சோஷியல் மீடியா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் கனெக்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆத்தென்டிக்கலாக இருக்கும். ஸோ இதை வந்து எஸ்சிஓ பர்பஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ டெவலப்மெண்ட் பண்ண கம்பெனிஸ் வந்து இந்த பேஜுக்கு எஸ்சிஓ அவங்களே பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஒரு அட்மின் லாகின் மாதிரி அவங்கக்கிட்ட நீங்கள் டைனமிக்காக வாங்கிக்கலாம். ஸோ டைனமிக்னா என்னென்னா இந்த இருக்கிற சேஞ்சஸ், இந்த இமேஜஸ்ஸு, இந்த ஃபோட்டோஸு, அது இல்லாமல் இதில் இருக்கிற கண்டென்ட்டு நீங்கள் மாற்றுறது, அப்படின்னா இந்த சாட் சிஸ்டம்மு, இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது வந்து டைனமிக்காக பண்ணிக்க முடியும். ஸோ இந்த எஸ்சிஓ பார்ட் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த வெப்சைட்டில் பாருங்கள் எஸ்சிஓ பார்ட்ன்றது இது வந்து சிங்கிள் பேஜ்னு சொன்னேன் இல்லையா, சிங்கிள் பேஜ் வெப்சைட்லேயே இங்கே இருக்குது பாருங்கள், இந்த லாஸ்ட் கீழே இந்த செக்ஷன் தான் எஸ்சிஓ பார்ட்னு சொல்லுவோம். நம்ம இது வந்து லேண்டிங் பேஜில் இருக்கும். ஸோ இது பெரும்பான்மையான வெப்சைட் பண்ணுற கம்பெனிஸ் வந்து இது கைட் பண்ண மாட்டாங்க, இல்லை கேட்க மாட்டாங்க கஸ்டமர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு ப்ரைஸிங்கில் ப்ளஸ் ஃபாஸ்ட்டாக கொடுக்கணுன்ற இதில் வந்து இதை இப்போதைக்கு வாங்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இவங்க கஸ்டமர்ஸாக கேட்கும் போதோ இல்லை அவங்களா சஜஷன் பண்ணும் போது 2 பேர்லாம் இவென்ச்சுவலாக எடுத்துக்கும் போது தான் இந்த செக்மெண்ட்டை கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ உதாரணத்துக்கு இந்த எஸ்சிஓ எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூகுளில் ஆல்ரெடி டோபிக்கோ நான் சொன்னேன் இல்லையா, டோபிக் அப்ளிகேஷன்ஸில் ஒரு எஸ்சிஓ வந்து ஒருத்தவங்களுக்கு வெப்சைட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டண்ட்டாக ₹4,800 இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸில் பர் இயர் சப்ஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாங்க டோபிக்கோ நம்ம அப்ளிகேஷனில். ஸோ உதாரணத்துக்கு நம்ம கிட்ட ஒருத்தங்க வெப்சைட் வாங்கிக்கிறாங்க. ஸோ நான் லேடிஸ் டெய்லர் இன் காஞ்சிபுரம் அப்படின்னு ஒரு கீவேர்டுக்கு நான் டைப் பண்ணுறேன். கூகுள் சம் ரிசல்ட் காட்டும். இந்த ரிசல்ட்டில் ஸ்டைலு, அதுக்கப்புறம் தேர்டாக வந்து டோபிக்காக காட்டுது இல்லையா. இமேஜஸ் சஜஷன்ஸில் கூட இங்கே வருது பாருங்கள்,
ஸோ டோபிகோவில் ரெஜிஸ்டர் பண்ணுற கம்பெனிஸ் வந்து சப்டொமைனுக்கு இந்த அளவுக்கு எஸ்இஓ இம்பார்ட்டன்ட் ஆகி பூஸ்டப் ஆகி கூகுள் ரிசல்ட்ஸில் மேஜராக ஃபஸ்ட்டு 3 ரிசல்ட்டுக்குள்ளே இவங்களுக்கு வந்துருச்சு, லோட் இருக்கு. இவங்களுக்கான வெப்சைட்டில் இவங்க ப்ராடக்ட்ஸ் இருக்குது, சர்வீஸ் இருக்குது, ஆஃபர் இருக்குது. இது எல்லாமே இவங்க கால் பட்டன் வேணும் அப்படின்னு கிளிக் பண்ணால், இப்போது கால் பட்டன் வேணும்னு கிளிக் பண்ணால் இப்போ உங்களோட நம்பர் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அது இல்லாமல் இவங்க ப்ராடக்டை நான் ஆட் பண்ணோம்னா இந்த மாதிரியான ஃபுல் ப்ராடக்டை நான் ஆட் பண்ணிக்க முடியும், ப்ரைஸ் கேட்டுக்க முடியும், டைரெக்டாகவே இது பண்ணிக்க முடியும். ஸோ கார்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம், செக் அவுட் கொடுத்தா அந்த அட்ரஸ் என்னவோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும், அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். இந்த மாதிரி ஃபுல் ஸ்ட்ரக்சரை வந்து டோபிகோவில் கொடுத்துரும். வேற இது வந்து ஒரு டைனமிக் கான்செப்டில் கொண்டு போகுது. ஸோ ஸ்டாட்டிக் கான்செப்டில் இதெல்லாம் இருக்காது, ஜஸ்ட் என்னோட இன்ஃபர்மேஷன்ஸ் என்னவோ அது மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு உங்கள் வெப்சைட்டோட அட்மின் பேனல்லேருந்து எல்லாமே ஒரு சிங்காக வேணும், நீங்களே எல்லாத்தையும் எடிட் பண்ணிக்கணும், எல்லாமே வேணும் அப்படின்னா டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். டோபிகோ ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள், உங்கள் பிஸ்னஸ் என்ரோல் பண்ணுங்கள். ஜஸ்ட் 4800 rupees உங்களுக்கு வித் ஜிஎஸ்டி இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன்ஸில் வந்துடும். ஸோ இதனால் உங்களுக்கு டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் வந்து இன்னும் மேம்படும். நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் இருக்கிறத மாதிரி இதில் இருந்து இது மூலிமா நீங்கள் நெட்வொர்க் கிரியேட் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களுக்கு யார் யார் எப்பப்போ இந்த வெப்சைட்டை பார்க்குறாங்க, அவங்க லாகின் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ.